ஹாய் கைஸ், வெல்கம் டு கல்வி மாலை சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா சிலபஸ்ல இருக்கிறதும் எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிற சிலபஸும் டாபிக் வைஸ் நமக்கு கவர் பண்ணிட்டு இருக்கோம். இது பாலிட்டியில ஏற்கனவே நம்ம 2 டாபிக் முடிச்சிட்டோம். இது தேர்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசு. ஓகேவா? மாநில அரசு அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட். அதுல என்னென்ன இருக்கு, யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோமா. ஸ்டேட் கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம இந்தியாவுல 28 மாநிலங்கள் இருக்கு. இதுல 9 யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 8 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்கு. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், டையூடமான் அண்ட் டாடர், நாகர் ஹவாலி, டெல்லி, பாண்டிச்சேரி, லக்ஷதீப், சண்டிகர், அந்தமான் அண்ட் நிக்கோபர். இதுதான் இப்போதைக்கு இருக்கு. அப்புறம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுன்ற போது பகுதி 6ல 152ல இருந்து 237 வரைக்கும் அந்த ஆர்டிகல் தான் கவர் பண்ணிருக்காங்க. மாநில அரசு எப்படி நடுவண் அரசுல 3 பாகங்களா பிரிச்சாங்களோ அதே மாதிரி மாநில அரசுலயும் 3 பாகங்களா பிரிக்கிறாங்க. நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறைன்னு போது அங்க பிரசிடென்ட்க்கு பதிலா இங்க ஆளுநர், அங்க பிரைம் மினிஸ்டருக்கு பதிலா இங்க முதலமைச்சர், அங்க அமைச்சரவை இது இருப்பாங்க, இங்கேயும் அமைச்சரவை தான். சட்டமன்றம்ல சட்ட மேலவை, சட்டப்பேரவை, அதாவது மேலவை கீழவைன்னு 2 இருக்கு. அதுக்கப்புறம் நீதித்துறைன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அப்புறம் மற்ற நீதிமன்றங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நிர்வாகத்துறையில இருக்க ஆளுநர் பத்தி இந்த வீடியோல பாத்துடலாம். அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்ல அடுத்தடுத்து யார் யார் இருக்கா, முதலமைச்சர், அமைச்சரவை, அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஆளுநர். ஆளுநர்ன்றவரு மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் தான் ஆளுநர். ஓகேவா? ஆளுநரின் பெயர்ல தான் மாநில நிர்வாகம் எல்லாமே செயல்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற நமக்கு ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா RN ரவி. ஓகேவா? இப்போ ஆளுநரை பத்தி மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாத்திரலாம். ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். அதாவது ஒரு ஆளுநர் ஒரு மாவட்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. 2 மாவட்டத்துக்கு கூட அவங்க ஆளுநரா இருக்கலாம். சட்டப்பிரிவு 154 தான் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பத்தி கூறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஆளுநர் நியமனம். ஆளுநர் நியமனத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாமா? மாநில ஆளுநர், அதாவது கவர்னர் பிரசிடென்டால தான் நியமிக்கப்படுறாங்க. அதாவது அவரோட பதவி காலம் என்ன இருக்கும் அப்படின்னா 5 வருடம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர்ல அவங்களோட பதவி காலம் நீட்டிக்கப்படலாம். 5 வருஷத்துக்கு மேலேயும் அவங்க இருக்கலாம். ஓகேவா? அது மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட சொந்த மாநிலத்திலேயே ஆளுநரா இருக்க முடியாது. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கே கவர்னரா இருக்கவே முடியாது. ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். எப்ப வேணாலும் இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்திற்கு அவங்க மாற்றப்படலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு தான் அவருடைய பணித்துறப்பு கடிதத்தை எழுதணும், கொடுக்கணும். அது மூலமா தான் அவங்க பதவி விலக முடியும். அது இல்லாம மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநர் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. சட்டமன்றமோ நீதிமன்றமோ ஆளுநரோட பணி நீக்கத்துல பங்கு பெற முடியாது. ஒருவர் எத்தனை முறை வேண்டுனாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநராக நியமிக்கப்பட்ட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராகவோ இருத்தல் கூடாது. இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து நடுவண் அரசு மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். நடுவண் அரசு தான் நடுவண் அரசும் மாநில அரசும் கலந்து யோசித்து தான் ஒரு கவர்னரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 58(3)A படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். அதாவது கவர்னரோட ஊதியம் பாத்தீங்கன்னா 158(3)A பிரிவின் கீழே அதுல இருக்கிற ரூல்ஸ் படிதான் கொடுக்கப்படுது. ஆளுநரின் தகுதிகள் பாத்துடலாமா? 157 மற்றும் 158 சட்டப்பிரிவு தான் ஆளுநரோட தகுதியை பத்தி சொல்லுது. அவரு இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது நிரம்பி இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர் இருக்கவே கூடாது. அவர் இருந்தாங்க அப்படின்னா ஆளுநரோட பதவி அவர் ஏற்கும்போது அந்த பதவி தானாவே இழந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர் லாபம் தரும் எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது. செல்ஃபா அவர் எந்த ஒரு பிசினஸும் செஞ்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அவங்களோட அதிகாரங்களும் பணிகளும் பாத்துடலாமா?
மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் திகழ்கிறார் ஆளுநர். 163 படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களில் செயல்படுகிறார். ஓகேவா? நிர்வாக அதிகாரங்கள் பார்த்திடலாம். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் தான் நியமிக்கிறார். யாரு? முதலமைச்சரை நியமிக்கிறது யாரு? ஆளுநர் தான். முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் தான் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களையும் அவங்க நியமனம் செய்கிறாங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய குழு, அதாவது அதுவே இந்தியா லெவல்லன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இது நியமிப்பாங்க. இது வந்து கவர்னர் தான் நியமிப்பாரு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிக்கிறதும் அவர்தான். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தராக நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயர்லயே இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார். ஓகேவா? எமர்ஜென்சி இது வரும்ல, அப்பெல்லாம் வந்து குடியரசு பேர்ல இவரே வந்து ஆட்சி செய்யறான்னு சொல்றாங்க. அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநருக்கு சட்டமன்றத்தை கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றிருக்காங்க. தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுறாரு. அவர் தான். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் தான் செய்தி அனுப்பலாம். ஓகேவா? ஏன் இன்னும் இந்த மசோதா வந்து நிலுவையிலே இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியா இருக்கும் போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்தி எந்த சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமானாலும் ஆளுநர் நியமிக்கலாம். அதாவது சபாநாயகர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் காலியா இருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து யாரையா வேணாலும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்யலாம். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு, இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்டசபையில் 1/6 இடங்களை அவர்தான் நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மசோதாவும் ஆளுநர் கையமிட்ட பிறகுதான் அது மசோதாவே மாற்றப்படும், சட்டமாவே மாற்றப்படும். அதுக்கு முன்னாடி அது மாறாதுன்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் 213 கீழே ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த சட்டம். ஓகேவா? அது மாதிரி மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழு அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்துல இவர் தான் சமர்ப்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் நிதி அதிகாரங்களை பார்த்துலாமா? வரவு செலவு திட்டத்தின் தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆளுநரோட முன் அனுமதியுடன் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா? இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா, அதுக்கு எல்லாமே ஆளுநரோட கையெழுத்து வேணும். அரசின் எதிர்பாரா செலவினர்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு இவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அங்க இந்தியா அளவுலன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டால மட்டும்தான் கொடுக்க முடியும். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் வந்து ஒன்று அமைக்கிறாங்க. மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நிதி ஆணையத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீதித்துறையில இவருக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாமா? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை இவரு நியமனம் செய்கிறார். அடுத்து உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை பேர்ல மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளையும் இவர் தான் மேற்கொள்கிறாரு. அடுத்து ஆளுநரின் ஆலோசனையின் பேர்ல குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்யறாரு. யாரு? கவர்னரோட ஆலோசனை பேர்ல தான் ஒரு பிரசிடென்ட் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வாரு. அது இல்லாம குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கவும் நிறுத்தி வைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா மரண தண்டனையை பெற்ற குற்றவாளியை தவிர மத்தவங்க எல்லாருக்குமே அந்த அதிகாரம் இருக்கு. விருப்புரிமை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். மாநில சட்டமன்ற பொது தேர்தல் எந்த கட்சி அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். ஓகேவா? சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநரால் கலைக்க முடியும். ஆளுநருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. அடுத்து அவசர கால அதிகாரங்கள். அவசர கால அதிகாரம் தெரியும் நமக்கு. மாநில அரசு அவசர கால அதிகாரங்கள் எவ்வளோ? 356 சட்டம் தான். அந்த விதிகளுக்கு ஏற்ப வந்து செயல்படவில்லை அப்படின்னா இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை செய்யலாம். இந்த மாதிரி உங்களோட ஆட்சியை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பரிந்துரை செய்யும் போது ஆளுநர் தான் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக இருந்து மாநிலத்தை டைரக்டா வந்து நிர்வாகம் செய்வார். முதலமைச்சர் அப்ப தேவைப்படாது. ஆளுநரின் சிறப்பு உரிமைன்னு பாத்தீங்கன்னா 361 பிராக்கெட் 1. இது ரொம்பவே முக்கியமானது. 361 பிராக்கெட் 1. இது என்ன அப்படின்னா அவங்களோட
பணிகள் இருக்குல்ல, ஆளுநரோட பணிகள் இருக்குல்ல, அத பத்தி எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் அவர் வந்து பதில் அளிக்க தேவையில்லை. ஏன் நீங்க ஏன் இது பண்ணல, நீங்க ஏன் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாருமே அவரோட கொஸ்டின் கேட்க முடியாது. எந்த நீதிமன்றமும் கேட்க முடியாது. எந்த நீதிமன்றத்துக்கும் இவர் பதில் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. ஆளுநர் ஒரு பதவி காலத்துல ஏதாவது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தவோ அல்லது கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் அவருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஓகேவா? ஆளுநர் பத்தி நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்குது முதலமைச்சர் தான். முதலமைச்சர் மாநில சட்டமன்றம் பத்தி அடுத்த வீடியோல பாத்துடலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுறேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.